எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கக்கூடிய இந்த வீடியோ பிசிக்ஸ் சம்பந்தப்பட்டது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், புவியீர்ப்பு விசையை நியூட்டன் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறது. இந்த புவியீர்ப்பு விசையை நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படி இல்லைன்னா கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். விசை அப்படின்னாலே அது ஒன்று இழுக்கும், அப்படி இல்லைன்னா தள்ளும். இந்த விசைக்கு, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஈர்க்கத்தான் தெரியும். அதனால தான் இதற்கு பேர் புவி ஈர்ப்பு விசை. ஆனால் 1915-16 ஐன்ஸ்டீன் என்ன செய்கிறாருன்னா இதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறாரு. சோலார் சிஸ்டம் எடுத்துங்க, இது எல்லாம் அதனுடைய இடத்துல இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த அச்சு மாறாமல் சுழல்வதற்கான காரணம் என்ன? சூரியனுடைய ஈர்ப்பு விசை. இப்போ நிலா எடுத்துங்க, அந்த நிலா தன்னுடைய அந்த ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா? பல ஆயிரம் ஆண்டுகளாய், பல லட்சம் ஆண்டுகளாக சுற்றிக்கிட்டே இருக்கு. இதற்கு காரணம் என்ன? எர்த்தனுடைய ஈர்ப்பு விசை. இப்போ எர்த்துக்குள்ளே வாங்க, எர்த்தில் ஒரு பொருள் மேலேருந்து கீழே விழறதுக்கான காரணம் என்ன? எர்த்தனுடைய ஈர்ப்பு விசை. இதுதான் உலகம் முழுக்க இயக்கிக்கிட்டு இருக்குது இல்லையா? இந்த விஷயத்த, இந்த கிராவிட்டின்ற இந்த விஷயத்த விசை இல்லை அது அப்படின்னு ஐன்ஸ்டீன் என்ன செய்கிறாருன்னா ப்ரூவ் பண்ண போகிறாரு. கிராவிட்டிங்கிறது என்னது? விசை கிடையாது, இது ஈர்க்கும் விசை கிடையாது. இட் இஸ் நாட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ அது என்ன? அதை தான் இப்போ ஐன்ஸ்டீன் என்ன செய்ய போகிறாரு, சொல்ல போகிறாரு. சரிங்களா? இது அறிவியலினுடைய ஒரு பார்வை. உண்மையிலேயே அப்படித்தானா தெரியாது. ஆனால் மேத்தமெட்டிக்கலாக இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாகவும் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ உலகம் நியூட்டன் சொல்கிறதையும் ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி நம்ம சேட்டலைட் அனுப்புகிறோம். சேட்டலைட் அச்சு பெசராமல் அந்த ஆர்பிட்டில் சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம நியூட்டனினுடைய விதியை தான் எடுத்துக்கிறோம், அதன்படி தான் செயல்படுது. அப்போ அது சரியாக இருக்கும் பொழுது ஐன்ஸ்டீன் சொல்கிறது சரியா அப்படின்னு கேட்டால் அதுவும் சரிதான். அறிவியல் உலகம் இந்த மாதிரியான பதில்களை தான் உங்களுக்கு அளிக்கும். எப்போவுமே ஒரே ஒரு விஷயம்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடாது. பலதரப்பட்ட காரியங்கள் சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அறிவியல் ரீதியாகவே. அது மாதிரியான ஒரு விஷயம்தான் இது. சரிங்களா? அந்த கதையை பார்த்துருவோமா? ஐன்ஸ்டீன் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பேட்டன்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாருங்க. பேட்டன்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது என்ன? புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிச்சவங்க அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ரூமில் ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்க்குறாரு. பக்கத்து கட்டிடத்தில் ஒருத்தவங்க பெயிண்ட் அடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சிடென்டலாக அவர் என்ன செய்கிறாருன்னா மேலேருந்து கீழே விழுறாருங்க. இதை ஐன்ஸ்டீன் பார்க்குறாரு. மேலிருந்து அந்த நபர் கீழே விழுறதை பார்க்கக்கூடிய ஐன்ஸ்டீன் கற்பனை உலகத்துக்கு போயிடுறாரு. எப்படின்னா, மேலேருந்து கீழே விழக்கூடிய அந்த நபரை ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே கற்பனையில் அடைக்கிறார். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பொருள் ரொம்ப உயரத்திலிருந்து பூமியை நோக்கி கீழே விழுதுன்னா அதை இயற்பியலில் எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலேருந்து பூமியை நோக்கி விழக்கூடிய ஒரு பொருள் எவ்வளவு வேகத்தில் வரும்? 9.8 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் வரும். இது நமக்கு தெரிஞ்சது தான் இல்லைங்களா? இப்போ அந்த நபர் கற்பனை உலகத்தில் அந்த நபரை ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே அடைச்சிட்டார் இல்லையா? அந்த லிஃப்ட்டில் ஒரு இன்ஜின் பொறுத்துறாரு, கற்பனையாகவே பொறுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ராக்கெட் இன்ஜின் பொறுத்துறாரு. அந்த ராக்கெட் இன்ஜின் எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னா, பூமியில் ஒரு பொருள் மேலேருந்து கீழே விழுந்தா எவ்வளோ வேகத்தில் விழுமோ அவ்வளோ வேகத்தில் அது போகுதுங்க. அப்போ நான் ஃப்ரீ ஃபால்னு சொன்னேன் இல்லையா? மேலேருந்து கீழே விழக்கூடிய அந்த நிகழ்ச்சி. ஃப்ரீ ஃபாலில் இருக்கக்கூடிய அந்த நபர் தன்னுடைய பர்ஸை தூக்கி போடுறாருன்னு வச்சுக்கோங்க, விழுந்துக்கிட்டு இருக்கும் போதே. அப்போ பர்ஸு அவருக்கு நிகரான வேகத்தில் தான் என்ன செய்யும்? கீழே இறங்கும். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவரும் பர்ஸும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தானே தோணும், அதாவது மிதக்கிற மாதிரி. அதே மாதிரி தான் இங்கே என்னென்னலாம் சாத்தியமோ அதே வேகத்தில் பயணிக்கக்கூடிய லிஃப்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயும் எல்லாமே சாத்தியம். ஃப்ரீ ஃபாலில் என்னென்ன கண்டிஷன்லாம் இங்கே இருக்கோ அது அத்தனையும் இயற்பியல் ரீதியாக அதே வேகத்தில் பயணிக்கக்கூடிய அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயும் சாத்தியம் என்பதை முதலில் ஒற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? முதல்ல ஒத்துக்குங்க இதை. தட்ஸ் ஆல். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இது புரிஞ்சுதுன்னா அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். அதாவது
மேல இருந்து கீழே விழக்கூடிய அந்த நபர் என்ன செய்யறாரு, லிப்டுக்குள்ள அடைக்கிறாரு. அந்த லிப்டுக்கு ஒரு ராக்கெட் இன்ஜின் பொருத்துறாரு. அந்த ராக்கெட் இன்ஜினுக்கு எவ்வளவு வேகத்தை கொடுக்குறாருன்னா, மேல இருந்து கீழே விழும்போது எவ்வளவு வேகத்துல விழுவாங்களோ அதே வேகத்தையே அந்த ராக்கெட் இன்ஜினுக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, மேல இருந்து கீழே விழும்போது நீ என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதே விஷயங்களை நீ அதே வேகத்துல பயணிக்கக்கூடிய லிப்டுக்குள்ளேயும் செய்ய முடியும்னு சொல்றாரு. இவ்வளவுதாங்க விஷயம். அந்த நிலைக்கு வெயிட்லெஸ்னஸ் பேரு. இப்ப அந்த லிப்டுக்குள்ள இந்த ஐன்ஸ்டீன் என்ன செய்யறாருன்னா, கற்பனையிலேயே சில எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யறாருங்க. இப்ப அந்த லிப்ட் வந்து நம்ம பூமியில இருக்கிறதா வச்சுக்குவோம். லிப்டுக்குள்ள அந்த மனிதர் இருக்கிறாரு, அவர் கையில ஒரு பால் இருக்கு. சரிங்களா? அந்த லிப்ட் மூவ் ஆகல, இன்ஜின் ஆன் ஆகலன்னு வச்சுக்கோங்க, ரெஸ்ட்ல இருக்கு, இந்த பூமியில நிலையா ஒரு இடத்துல இருக்குதுங்க. இப்ப அவர் கையில இருக்கக்கூடிய ஒரு பால் என்ன செய்யறாருன்னா, ஸ்ட்ரைட்டா தூக்கி போடுறாரு. ஸ்ட்ரைட்டா ஹரிசாண்டலா நேரா தூக்கி போடுறாரு. லிப்ட்ல அந்த பால் என்ன செய்யுது அப்படின்னா, ஸ்ட்ரைட் லைன்ல போயிட்டு அந்த லிப்டினுடைய செவுத்துல படுது. ஓகேவா? இப்ப இந்த லிப்ட் கிளம்புது, இந்த இன்ஜினும் ஆன் பண்றாங்க. சரியா? அந்த நபர் என்ன செய்யறாருன்னா, திரும்பவும் அதே வேகத்துல அதே பாலை தூக்கி போடுறாரு. லிப்ட் கீழே இருந்து மேல போகுது. லிப்ட் கீழே இருந்து மேல போறதுனால அந்த பால் என்ன செய்யலன்னா, ஏற்கனவே பட்ட புள்ளியில படல, அதை விட கீழே இறங்கி படுது. பால் வளைஞ்சி கீழே ஒரு புள்ளியில போய் படுது. பால் வளையறதுக்கு எது காரணம்? லிஃப்ட் எவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகுதுன்னு சொன்னேன். நான் லிஃப்ட்டுக்கு எவ்வளோ வேகம் கொடுத்தாருன்னு சொன்னேன். மேலேருந்து கீழே விழும்போது எவ்வளோ வேகத்தில் விழுவோமோ அவ்வளோ வேகத்தை கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா? அவ்வளோ வேகத்தில் அது மூவ் ஆகும் பொழுது அந்த பால் என்ன செய்யுதுன்னா, ஸ்ட்ரைட் லைனில் ஸ்ட்ரைட் பாயிண்ட்ல போய் படாமல் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய புள்ளியில் போய் படுது. இதே தானே நாம் பூமியில் ஒரு பாலை தூக்கி போட்டால் என்ன நடக்கும்? நேராக தான் நான் தூக்கி போடுறேன், ஆனால் அந்த பால் நேராக போகாது. புவியீர்ப்பு விசையினால அது என்ன செய்யும்? அப்படியே வளைஞ்சி கீழே விழும் இல்லையா? இதுவும் அந்த புவியீர்ப்பு விசையினுடைய வேகத்துல பயணிக்கக்கூடிய லிப்டுக்குள்ள நடக்கிறது ஒண்ணா இருக்கு பாருங்க. புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? இப்ப அடுத்த கட்டத்துக்கு வருவோம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். சரிங்களா? இப்ப பாலை தானே லிப்டுக்குள்ள இருந்து அவர் த்ரோ பண்ணாரு. இப்ப பாலுக்கு பதிலா ஒரு லேசர் லைட்டை கொடுக்குறாருன்னு வச்சுங்க. அந்த லிப்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர் கையில வந்து லேசர் லைட்டை வச்சிருக்கிறாரு. அந்த லேசர் லைட்டை ஆன் பண்றாரு. பால் எப்படி ஸ்ட்ரைட்டா த்ரோ பண்ணா அது ஸ்ட்ரைட்டா போகாம வளையுதோ அதே மாதிரி லைட்டும், லேசர் லைட்டினுடைய பொதுவான ஒரு விதியை என்னன்னா, லைட் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன். அது எப்பவுமே நேர்கோட்டில் தான் பயணிக்கும், பால் போலவே. சரிங்களா? ஏன்னா பாலை நம்ம நேர்கோட்டில் தான் த்ரோ பண்ணணும், நம்ம மேல தப்பு கிடையாது. அது மாதிரி தான் லைட்டும் நேர்கோட்டில் தான் பயணிக்கும். ஆனா இந்த லிஃப்ட் என்ன செய்யுது? மூவ் ஆகுது இல்லையா? மூவ் ஆகிறதுனால பால் வளைகிற மாதிரியே லைட்டும் வளையுது லிஃப்ட்டுக்குள்ளன்னு சொல்றாரு. அந்த வளையக்கூடிய அந்த லைட்டை நம்மளால பார்க்க முடியுமான்னு கேட்டா நம்மளுடைய கண்களுக்கு அது தெரியாது. ஆனா வளையும். லைட் வளையறத பார்க்கணும்னா லிஃப்டுடைய வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். ஏற்கனவே லிஃப்ட் எவ்வளவு வேகத்துல போகுது? 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் வேகத்துல போகுது. இதை 10 மடங்கு அதிகப்படுத்துறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 9.8 × 10 அதாவது 98 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் வேகத்துக்கு பயணிக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப அந்த லைட் ஆனது எவ்வளவு வளையுமா? அதையும் ஐன்ஸ்டீன் என்ன செய்யறாருன்னா கால்குலேட் பண்ணி சொல்றாரு, ஒரு புரோட்டான் அளவுக்கு வளையுமா. ஒரு புரோட்டான் அளவுக்கு என்ன செய்யுமா? லைட் ஆனது வளையுமா. புரோட்டானுடைய டைமென்ஷன் எவ்வளவு? 10⁻−18 மீட்டர். சரிங்களா? அந்த அளவுக்கு வளையும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? 10 மடங்கு அதிகப்படுத்தினா. சரி, நம்ம சோலார் சிஸ்டத்துல எதுக்கு கிராவிட்டி அதிகம்? எர்த்தை விட பெருசு எது அப்படின்னு பார்த்தா சன்னு தான். சரிங்களா? சன்னுடைய கிராவிட்டி எர்த்தினுடைய கிராவிட்டியை கம்பேர் பண்ணும்போது 28 மடங்கு அதிகம். அதை 28 ஜின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே ஜியை 10 மடங்கு அதிகப்படுத்தியிருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி 10 மடங்கு அதிகப்படுத்தினா புரோட்டானுடைய டைமென்ஷன் அளவுக்கு தான் வளையுது. இதை இன்னும் அதிகமா வளைக்கணும்னா இன்னும் அதிகமான ஒரு வேகத்துல இந்த லிஃப்ட்டை நான் என்ன செய்யணும்? இயக்கணும். எவ்வளவு வேகத்துல இயக்குற? நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே அதிக கிராவிட்டி புவியீர்ப்பு விசை கொண்டு இருக்கக்கூடிய சூரியனுடைய புவியீர்ப்பு விசைக்கு இணையான வேகத்துல, அதாவது 28 G, 28 × 9.8 எவ்வளவு வரும்னு கணக்கு பண்ணிக்கங்க. அவ்வளவு வேகத்துல நான் இயக்குனா இந்த லைட் என்ன செய்யுமா? ஒரு ஆர்க் செகண்ட் வளையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்க் செகண்ட்னா என்ன? அதை இப்ப சொன்னாக்க உங்க மண்டை வந்து பத்திக்கிட்டு எரியும். அதனால இப்போதைக்கு புரிஞ்சுக்கிங்க, புரோட்டான் டைமென்ஷனை விட பெருசு அது அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? லிஃப்ட் மூவ் ஆகுது. சரிங்களா? லைட் ஸ்ட்ரைட்டா தான் போகுது. லிஃப்ட் மூவ் ஆகிறதுனால லைட் வளைஞ்சுது. அதாவது நான் வந்து என்ன செய்யறேன், ஒரு கார்ல நேரான ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? திடீர்னு ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்குது. நான் நேரா தான் வந்தேன். அந்த பிரிட்ஜ்
மேலே ஏறி இறங்குறதுனால என் கார் என்ன செய்யுது, பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்குது. அது மாதிரி கார்ன்ற இடத்துல லைட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த லைட் ரோடு பிரிட்ஜ்னு சொல்றோம்ல, இதுதான் ஸ்பேஸ். அந்த லிஃப்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இந்த ஸ்பேஸ் மூவ் ஆகுது, லிஃப்ட் மூவ் ஆகுது. லிஃப்ட் மூவ் ஆகுறதுனால லைட் நேரா தாங்க போகுது, ஆனா வளையிற மாதிரி தெரியுது. அப்ப லைட் வளையல, ஸ்பேஸ் தான் வளையுது. புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க? ஸ்பேஸ் தான் வளைக்குது. இன்னும் சொல்ல போனா லைட் வளையறதுக்கு காரணம் லிஃப்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுனால தான். நாம என்ன செஞ்சோம், லிஃப்ட்டுக்குள்ள ஒரு ஆளை போட்டோம். அந்த லிஃப்ட்டுக்குள்ள நாம வந்து ராக்கெட் இன்ஜினை பொருத்தணும். புவியீர்ப்பு விசைக்கு இணையான வேகத்தை அந்த ராக்கெட் இன்ஜினுக்கு கொடுத்தோம். பால் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். லைட்டை வச்சும் பண்ணோம். லைட்டு வளையிறது தெரியல, பால் வளையிறது நல்லாவே தெரிஞ்சுது. லைட்டு வளையிறது தெரியல. ஏன்னா லைட்டினுடைய வேகம் அபரிவிதமானது. ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியது லைட்டு. இவ்வளவு வேகத்தில் அது பயணிக்கும் போது அது வளையிறது நம்மளால பார்க்க முடியல. அப்ப ஐன்ஸ்டீன் என்ன பண்ணாரு, கிராவிட்டியை அதிகப்படுத்தினாரு. என்ன பண்ண, 10 மடங்கு அதிகப்படுத்தினாரு. அது அதிகப்படுத்தி பார்த்தா எந்த அளவுக்கு வளைஞ்சுது, புரோட்டானுடைய டைமென்ஷன் அளவுக்கு வளைஞ்சுது. இப்ப நம்ம சோலார் சிஸ்டத்திலே எதுக்கு அதிக கிராவிட்டி இருக்கு, சூரியனுக்கு தான். அது எவ்வளவு, 28G, 28 × 9.8. அப்ப அந்த அளவுக்கு அதிகப்படுத்தினா எவ்வளவு வளையுன்றதையும் கால்குலேட் பண்ணி சொன்னாரு. அது எவ்வளவுனா 1 ஆர்க் செகண்ட். ஓகேங்களா? இதோட இருக்குதுங்க. இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுல ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். லைட்டு நேரா தாங்க போச்சு, ஆனா அந்த லிஃப்ட் என்ன செய்யுது, கீழிருந்து மேல மூவ் பண்ணதுனால, அந்த லிஃப்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸும் கீழிருந்து மேல மூவ் பண்ணதுனால நேரா போன லைட்டு வளைஞ்ச மாதிரி தெரியுது. ஆனா லைட்டு நேரா தான் போகுது. வளைஞ்சிருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் தான் வளைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாருங்க. இப்ப அடுத்த கேள்வி வருது, ஸ்பேஸ் எது வளைக்குது? இந்த ஸ்பேஸ் அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, ஐன்ஸ்டீன் தன்னுடைய கற்பனையில ஒரு எலாஸ்டிக் துணி மாதிரி எடுத்துக்கிறார். ஸ்பேஸை எலாஸ்டிக் துணி மாதிரி எடுத்துக்கிறார். எப்படி ஒரு எலாஸ்டிக் துணியை 4 பக்கமும் ஸ்ட்ரெச் பண்ணி பிடிச்சு நடுவில் ஒரு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பாலை தூக்கி வச்சா அந்த துணி இறங்குமோ, பாலுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சி இறங்குமோ, அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் ஒரு எலாஸ்டிக் துணி மாதிரி இருக்கு. இந்த எலாஸ்டிக் துணியில சூரியன் அதுல இருக்கும் பொழுது சூரியன் தன்னுடைய எடைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பேஸை வளைக்குது. எவ்வளவு, எந்த அளவு வளைக்குது, 28Gக்கு வளைக்குதுங்க இந்த ஸ்பேஸ. இந்த வளைவுக்குள்ள வந்து சூரியனை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டும் மாட்டிக்கிச்சே தவிர சூரியனுடைய புவியீர்ப்பு விசையினால இந்த பிளானட் அதனுடைய ஆர்பிட்ல சுத்தல. இந்த சூரியன் தன்னுடைய மாசுக்கு ஏத்த மாதிரி இந்த ஸ்பேஸ வளைச்சிருக்கிறதுனால அந்த வளைவுல வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிராவிட்டி அப்படின்றது ஈர்ப்பு விசை இல்ல, இது ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய வளைவு தான் அப்படின்னு சொல்றாருங்க. சோ ஸ்பேஸ் எப்படி வளையுதுன்னு சொல்றாரு, அந்த ராக்கெட் இன்ஜின் ஒரு வேகத்துல போகுது. அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டுடைய வளைவு இருக்கு. ஆக்சுவலா லைட் வளையல, ஸ்பேஸ் மூவ் ஆகுறதுனால வளையிற மாதிரி தெரியுது. அதனால லைட் வளையுதுன்னு நம்ம சொல்லக்கூடாது, ஸ்பேஸ் தான் வளையுது அப்படின்னு நம்ம சொல்லணும். வளைவு எவ்வளவு வேல்யூ இருக்கணும் அப்படின்றது எதை பொறுத்தது அப்படின்னா, அந்த ராக்கெட் போகக்கூடிய வேகத்தை பொறுத்தது. ராக்கெட் எந்த வேகத்துல போகுது, அது புவியீர்ப்பு விசையினுடைய வேகம், புவியீர்ப்பு விசையை விட 10 மடங்கு வேகம். சோ புவி ஈர்ப்பு விசை, ஈர்ப்பு விசை, சூரியனுடைய ஈர்ப்பு விசை, இந்த ஈர்ப்பு விசையினுடைய வேகத்தையும் ஸ்பேஸினுடைய வளைவையும் ஐன்ஸ்டீன் என்ன செய்யறாருன்னா இங்க கம்பேர் பண்றாரு. 2 ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு ஆள் கீழே விழறத பார்த்து தன்னுடைய கற்பனையிலேயே யோசிச்ச விஷயங்களை ஒரு பேப்பரா பப்ளிஷ் பண்றாரு. இந்த பேப்பரை படிக்கக்கூடிய மிகப்பெரிய சயின்டிஸ்ட், பிசிஸ்ட், மேத்தமெட்டிஷியனுக்கெல்லாம் பெரிய குழப்பம். இது என்னடா இது, இந்த மாதிரி நியூட்டனுடைய தியரி வந்து இல்லைன்னு சொல்றாரு. அப்ப ஆனா மேத்தமெட்டிக்கலாவும் சரியாவும் இருக்கு. அப்ப இதை எப்படி வந்து எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூஃப் பண்றது? ஏன்னா சயின்ஸுக்கு 2 எவிடன்ஸ் வேணும், ஒன்னு மேத்தமெட்டிக்கல் எவிடன்ஸ், இன்னொன்னு எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ். அப்ப எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லி ராயல் சொசைட்டி யோசிக்குது. அது அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.